டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 9994211166. பொள்ளாச்சி வழக்கில் இன்று குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எதிரான அந்த குற்றச்செயலுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுத்த புகாரை அடுத்து இந்த நீதி வழங்கப்பட்டுள்ளது. அதுபோல பாதிக்கப்பட்ட பெண்களும் இதே போன்ற நிலைமை எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த கொடுஞ்செயல்கள், இந்த வன்முறைகள் நடக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் புகார் தந்த அத்தனை பெண்களுமே தொடர்ச்சியாக அவர் கூறிய அந்த சாட்சியத்தில் உறுதியாக இருந்து இன்னைக்கு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. அதுபோல இந்த வழக்கை கையாண்ட சிபிஐ அதிகாரிகளா இருக்கட்டும், இல்ல காவல்துறை அதிகாரிகளா இருக்கட்டும், இல்ல நீதிமன்ற அதிகாரிகளா இருக்கட்டும், அத்துணை பேரும் அந்த பெண்களுக்கு அவர்களை பற்றிய தகவல் வெளியே தெரியாம சரியாக கையாண்டுள்ளார்கள். அதுபோல குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதிலும் மிக உறுதியாக இருந்து சரியாக இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால மக்களுக்கும் பெண்களுக்கும் நீதிமன்றத்தின் மேலும் இந்த அரசின் மேலும் ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாகவும் இந்த தீர்ப்பு இருக்குது. அது மட்டுமல்லாமல் நாம் எதிர்காலத்தில் நாம் தனக்கு நடந்தாலோ இல்ல பிறருக்கு நடந்தாலோ இந்த குற்றச்செயல்களை நாம் மறைக்க வேண்டியதில்லை, நாம் புகார் தரணும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தையும் தைரியத்தையும் நம்பிக்கைக்கும் பெண்களுக்கு தந்துள்ளது என்பதை நான் பொள்ளாச்சி வழக்கில் இன்று குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எதிரான அந்த குற்றச்செயலுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுத்த புகாரை அடுத்து இந்த நீதி வழங்கப்பட்டுள்ளது. அதுபோல பாதிக்கப்பட்ட பெண்களும் இதே போன்ற நிலைமை எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த கொடுஞ்செயல்கள், இந்த வன்முறைகள் நடக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் புகார் தந்த அத்தனை பெண்களுமே தொடர்ச்சியாக அவர் கூறிய அந்த சாட்சியத்தில் உறுதியாக இருந்து இன்னைக்கு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. அதுபோல இந்த வழக்கை கையாண்ட சிபிஐ அதிகாரிகளா